காயத்ரி வந்து சம்பத் கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே சம்பத் வந்து தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டைம்ல கரெக்டாக அங்கே வராரு சஞ்சய். சஞ்சய் வந்து காப்பாத்துறாரு. காயத்ரி வந்து சஞ்சய்க்கு நன்றி சொல்கிறாங்க. வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் அம்மா வந்து இந்த மாதிரி பைரவி வீட்டில் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமடைகிறாரு சஞ்சய். பைரவி மீட் பண்ண நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்துகிட்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து தயங்குறாங்க காயத்ரி. பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு வம்படியாக. அங்கே வந்து பைரவி பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு சஞ்சய். உடனே வந்து ஆறுமுகத்தை பார்த்தோன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. இவன் வேறு எங்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆறுமுகம் வந்து பார்க்குறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓடி போயிட்டு அழறாங்க நம்ம காயத்ரி அவங்க அம்மாவை கட்டிட்டு. இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் காயத்ரி வந்து சொல்கிறாங்க. அந்த சம்பத் இவ்வளோ பண்ணான்னு அந்த சம்பத்தை சும்மாவே விட மாட்டேன், நான் அவனை இப்போ என்ன செய்கிறேன் போகிறேன் அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற ஆரம்பம். உடனே வந்து போலீஸ் இருக்கும்போது நீங்களாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது, அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து கேட்குறாரு. சஞ்சய்க்கு எல்லோரும் நன்றி சொல்கிறாங்க. உடனே வந்து பரவாயில்ல பைரவி, இது கூடவா நான் செய்ய மாட்டேன், நான் ஒரு போலீஸ், என்னோடய கடமையை தான் நான் செஞ்சேன் பொதுமக்களுக்காக அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு வந்து பைரவி வந்து சஞ்சய் வெகுவாக பாராட்டுறாங்க. எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, பார்த்தீங்கல்ல எவ்வளோ சஞ்சய் வந்து முக்கியமாக இருக்காருன்னு சொல்லிட்டு மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கு நன்றி சொல்கிறாங்க. அன்னபூர்ணி இதையெல்லாம் பார்த்துற வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாரு. நம்ம ஆறுமுகம் இவன் எதுக்காக செஞ்சான்னு யாருக்கு தெரியும், நல்ல பேர் வாங்கிறதுக்காக ஏதாவது செஞ்சு வச்சுருப்பான், உண்மையிலே உதவ செஞ்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிந்து வந்து ஒளிஞ்சுக்கிறதால ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஐயோ சிந்துவை கண்டுபிடிச்சிட்டா அம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த கபோர்டை திறக்க போயிடுறாங்க அவங்க அம்மா. உடனே வந்து என்ன பண்ணுறாரு சிவா வந்து அம்மா ப்ளீஸ்மா டைம் ஆகிடுச்சுமா, நான் அப்புறமா எப்படியே நிற்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றணும்ல, நீ கிளம்புமா முக்கியமான வேலை இருக்குது டைம் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போக வச்சிடுறாரு. அவங்க அம்மா யோசனை பண்ணிவிட்டு எதுக்காக இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் இரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு வேணுமே போயிட்டு கபோர்டை திறக்கிறாங்க. பார்த்தா கபோர்டை திறந்தாலும் ஒன்றும் இல்லை. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன், நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் நினச்சேன், அதான் நான் கபோர்டை திறந்தேன், ஐயோ சிந்து இங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இந்த உடனே வந்து சரி அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. சிந்து இங்கே தானே இருந்தா, நல்ல காலம் அம்மா கிட்ட மாட்டிக்கல, ஆனால் எங்கே போனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அது ஏன்டா இப்படி கத்துற, கபோர்டில் தான் உன்னோட ட்ரெஸ் இருக்கே, உனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் சொல்லலாம்னு நினச்சேன், அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா நீ போவான், என்ன எதுவுமே இல்லையே எங்கேயுமே, எதுக்காக இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் ஒன்றும் புரியலையே, ஒரே சந்தேகமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சிந்து இருக்கும்போது தான் ஓவராக பண்ணுவான், இப்போ அவள் இல்லை, என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியல, அவள் இல்லைனா கூட ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிருப்பாளோ ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. நல்ல காலம் அம்மா கிட்ட மாட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு சிந்து எங்கே இருக்க தேடினோன்னே பார்த்தா சிந்து வேற ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. அதைப்பா சிந்து இங்கே இருக்க, அம்மா டாக்டரே உங்கள் அம்மா கபோர்ட் பக்கத்துலேயே வந்தாங்களா, அதை திறக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க பார்த்த மாதிரியே இருந்தது, அதனால் போயிட்டு திரும்பி வந்து அந்த கபோர்டை திறக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன் அப்படின்னு. நான் நல்ல காலம் அவங்க கபோர்டை திறந்தோம் நீ இருந்து மாட்டிக்கிட்ட, பெரிய பிரச்சனை எனக்கு தெரியாதா, ஏன் அத்தையை பற்றி அவங்க சும்மாவை விடுவாங்க என்னை ஒரு வழி பண்ணிட மாட்டாங்க அப்படின்னு. ஆமாம் சிந்து சரி இப்போல்லாம் நீ போகாத, அப்புறமா போ, நிஜமாவா டாக்டரே அப்போ நான் இங்கே இருக்க சொல்கிறியா என்ன அப்படின்றாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலை, அம்மா இப்போ தானே தெரிஞ்சுட்டு போயிருக்காங்க, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கோம்ல, அதனால தான் அப்புறம் போக சொல்கிறேன், சரி நீ வந்து முதல்ல இங்கேருந்து போனால் தான் ட்ரெஸ் மாற்ற முடியும் அப்படின்றாரு. என்ன டாக்டர் இப்படி பண்ண, பாப்பா நான் ரெஸ்ட் ரூம்லேயே போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் அப்படின்னு. ஏன் டாக்டர் இவ்வளோ பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. பின்ன நீ தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியே அப்படின்றாரு. போ டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாங்க. அடுத்து வந்து சரி நீ கிளம்பு, சரி நான் உன்னை வெளியே எடுத்துன்னு கூட வா அப்படின்றாரு. அதெல்லாம் வேணாம் டாக்டரே, எனக்கெல்லாம் இது கை வந்த கலை டாக்டரே, நான் எப்படி வந்தனோ அப்படியே போயிடுவேன், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சிரிக்கிறாரு நம்ம சிவா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம பைரவி வந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி பைரவிக்கு வந்து சாப்பாடு நீ ஊட்டி விடுறா அப்படி சொல்கிறாங்க. நானா அப்படின்றாங்க. ஆமாடா நீ தான் ஊட்டி விடணும் பைரவி, நீயும் ஊட்டி விடுமா, 2 பேரும் இந்த மாதிரி தான் ஊட்டி விட்டுக்கணும், புருஷன் பண்ணிட்டுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஊட்டி விட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னோடனே உடனே பைரவி அவங்க அப்பா கூட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கூட்டுறாங்க வேணும்னே இவங்களுக்காக. அதை பார்த்தல இந்த வயசுலேயும் எப்படி அந்யூன்யமாக இருக்காங்க பாரு, அதே தான் நீங்கள் 2 பேர் இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறதால வேறு வழி இல்லாமல் பைரவி ஊட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம வந்து காயத்ரி அண்ணன் நீ ஊட்டினேன் அப்படின்னா அவங்களும் ஊட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பைரவிக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, என்ன பண்ண தெரியாமல்.